அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து தொடர்வதாகமத்துல 1 நாளாகவும் 9ஆம் பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம். முதலாம் குறிப்பேடு பகுதி 9, சிறை மீண்ட மக்கள். இஸ்ரேலர் அனைவரும் தங்கள் தலைமுறை அட்டவணைப்படி பதிவு செய்யப்பட்டனர். இவை இஸ்ரேல் அரசர்களின் வரலாற்று நூல்களில் எழுதப்பட்டுள்ளன. யூதா மக்கள் அவர்களது துரோகத்தை முன்னிட்டு பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டனர். தங்களுக்கு சொந்தமான இடங்களிலும் நகர்களிலும் முதலாக குடியேறியவர்கள் இஸ்ரேலரும் குருக்களும் லேவியரும் கோவில் பணியாளருமே. யூதா, பென்யமின், எப்ராயிம், மனாசிய மக்களுள் எருசலேமில் குடியிருந்தவர். ஓத்தாய் இவர் அம்மிகோதின் மகன், இவர் ஓம்ரியின் மகன், இவர் இம்ரியின் மகன், இவர் பானியின் மகன், இவர் பெரேட்சியின் புதல்வருள் ஒருவர், இவர் யூதாவின் மகன். சீலோன் மரபில் தலைமகன் அசாயாவும் அவர் புதல்வரும், கேராகின் புதல்வருள் எகுவேல் அவர் உறவினர் 690 பேர். பென்யமின் புதல்வருள் சல்லு, இவர் மெசுல்லாவின் மகர், இவர் உதவியாவின் மகன், இவர் அஸ்னுவாவின் மகன், எரோராமின் மகன், இப்னயா, மிக்ரியின் புதல்வராகிய ஊசியின் மகன் ஏலா, இப்னயாவின் புதல்வராகிய ரகுவேலுக்கு பிறந்த செபத்தியாவின் மகன் மெசுல்லாம். தலைமுறை அட்டவணைப்படி அவர்கள் உறவினர் 956 பேர். இந்த ஆள்கள் அனைவரும் தங்கள் மூதாதையர் மரபில் குடும்ப தலைவர்களாய் இருந்தனர். எருசலேமில் வாழ்ந்த குருக்கள் எதாயா, யோயாரியு, யாக்கின், அசரியா, இவர் இலக்கியாவின் மகன், இவர் மசுல்லாவின் மகன், இவர் சாதோக்கின் மகன், இவர் பெராயோத்தின் மகன், இவர் கடவுளின் இல்ல பொறுப்பாளரான அகிதூவின் மகன். அதாயா, இவர் மல்கியாவின் புதல்வரான பஸ்கூருக்கு பிறந்த எரோகாமின் மகன், இவர் அதியேலின் மகன், இவர் யாகிசேராவின் மகன், இவர் மெசுல்லாவின் மகன், இவர் மெசில்லேமித்தின் மகன், இவர் இம்ரேயின் மகன். அவர்கள் அனைவரும் அவர்கள் மூதாதையர் மரபில் குடும்ப தலைவர்களுமாய் இருந்த ஆற்றல் மிகு வீரர் 1760 பேர். இவர்கள் கடவுளின் இல்ல பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். எருசலேமில் வாழ்ந்த லேவியருள் செமாயா, இவர் அகூபின் மகன், இவர் அஸ்ரிகாமின் மகன், இவர் அசபியாவின் மகன், இவர் மெராரியின் புதல்வருள் ஒருவர். பகபக்கர், எரேசு, காலால், ஆசாவின் புதல்வர். சிக்ரிக்கு பிறந்த மீகாவின் மகன் மத்தனியா, எதுத்தூனின் புதல்வன். காலாத்துக்கு பிறந்த செமாயாவின் மகன் ஒபதியா. நெற்றோபாவியரின் சிற்றூர்களில் வாழ்ந்த எல்கானாவுக்கு பிறந்த ஆசாவின் மகன் பெரக்கியா. எருசலேமில் வாழ்ந்த கோயிற்காவலர் வாயிற்காப்போர் சொல்லும், அக்கூபு, தல்மோன், அகிமான் மற்றும் இவர்கள் உறவினர். சல்லும் இவர்களின் தலைவர். இவர்கள் இன்று வரை கிழக்கில் அரச வாயிலை காத்து வருகின்றனர். இவர்களே லேவியர், பாளையத்தின் காவலராய் இருந்தவர்கள். கோராகின் புதல்வர் எபியாசாவுக்கு பிறந்த கோரேயின் மகன் சொல்லோமும் அவர் தந்தையின் வீட்டாரும் உறவினருமாகிய கோராகியரும் கூடார நுழைவாயில் மேற்பார்வை பணிக்கு நியமிக்கப்பட்டிருந்தனர். முன்பே அவர்களின் மூதாதையர் ஆண்டவரது பாளைய வாயிலை காத்து வந்தனர். எலையாசர் மகன் பினகாசு முக்காலத்தில் அவர்களின் அதிகாரியாக இருந்தார். ஆண்டவர் அவரோடு இருந்தார். மெசல்லேமியாவின் மகன் செக்கரியா சந்திப்பு கூடார வாயிலின் காவலராக இருந்தார். நுழைவாயில்களை காப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட இவர்களின் எண்ணிக்கை 212 பேர். இவர்கள் தங்கள் சிற்றூர்களை தலைமுறை அட்டவணைப்படி பதிவு செய்யப்பட்டவர்கள். அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாய் இருந்ததால் தாவீதும் திருக்காட்சியாளர் சாமுவேல் அவர்களை இப்பணியில் அமர்த்தினார்கள். அவர்களும் அவர்கள் புதல்வரும் கடவுளின் இல்ல கூடாரத்தின் வாயில்களை காத்து வந்தனர். வாயில் காப்போர் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு ஆகிய 4 பக்கங்களிலும் இருந்தனர். சிற்றூர்களில் இருந்த அவர்களின் உறவினர் 7 நாள்கள் இவர்களோடு இருக்க மாறி மாறி வர வேண்டும். தலைமை வாயில் காவலராகிய 4 லேவியரும் கடவுளின் எல்லா பண்டக சாலைகளுக்கும் கருவூலங்களுக்கும் பொறுப்பாளர்களாய் இருந்தனர். காவல் காக்கும் பொறுப்பு அவர்களுக்கு இருந்ததால் அவர்கள் கடவுளின் இல்லத்தை சுற்றிலும் இரவில் தங்கியிருந்து காலைதோறும்
கதவுகளை திறந்து விடுவார்கள். வேறு லேவியர், அவர்களில் சிலரிடம் வழிபாட்டுக்குரிய களங்களின் பொறுப்பு இருந்தது. அவற்றை உள்ளே கொண்டு போகும்போது வெளியே கொண்டு வரும்போதும் எண்ணி சரிபார்ப்பர். மற்றும் சிலரிடம் தட்டுமுட்டுகள், எல்லா புனித களங்கள், மிருதுவான மாவு, திராட்சரசம், எண்ணெய், சாம்பிராணி, நறுமண பொருள் ஆகியவற்றின் மேல் பொறுப்பு தரப்பட்டிருந்தது. குருக்களின் புதல்வர் சிலர் நறுமண பொருள்கள் இருந்து நறுமண கலவை தயாரித்தனர். கோராகியரான சல்லூமின் தலைமகன் மத்தித்தியா என்ற லேவியருக்கு தடை சட்டியில் பண்டங்கள் சுடும் பொறுப்பு விடப்பட்டிருந்தது. அவர்கள் உறவினராகிய கோகாத்தியரின் புதல்வர்கள் சிலருக்கு ஓய்வு நாள் தோறும் திருமுன் அடுக்கு அப்பங்களை தயாரிக்கும் பொறுப்பு அளிக்கப்பட்டிருந்தது. இவர்களில் லேவியரின் மூதாதியருள் பாடகர் கடவுளின் இல்ல அறைகளிலேயே தங்கியிருந்தனர். ஏனெனில் அவர்கள் இரவும் பகலும் பணி செய்ய வேண்டியிருந்ததால் பிற பணியின்றி கடவுளின் இல்ல அறைகளிலேயே தங்கியிருந்தனர். தலைவராகிய இவர்களே தலைமுறை அட்டவணைப்படி லேவியர் குடும்ப தலைவர்கள், எருசலேமில் குடியிருந்த தலைவர்கள். அரசர் சவுலின் மூதாதியரும் வழிமரபினரும். கிபியோனின் தந்தை எயேல் வாழ்ந்து வந்தார். அவர் மனைவியின் பெயர் மக்கா. அவர் தலைமகன் அப்தோன். மற்றவர்கள் சூர், கீசு, பாகால், நேர், நாதாபு, கெதார் ஆகியோ. செக்கரியா மிக்லோத்திற்கு சிமையாம் பிறந்தார். இவர்கள் எருசலேமில் தங்கள் உறவின் முறையோரோடு வாழ்ந்து வந்தார்கள். நேருக்கு கீசு பிறந்தார். கீசுக்கு சவுல் பிறந்தார். சவுலுக்கு யோனத்தான், மல்கி சூவா, அபினதாபு, எஸ்பாகால் ஆகியோர் பிறந்தனர். யோனத்தானின் மகன் மெரிபுபாகாலுக்கு மீகா பிறந்தார். மீகாவின் புதல்வர்கள் கித்தோன், மெலேக்கு, தகரேயா, ஆகாசு. ஆகாசுக்கு யாரா பிறந்தார். யாராவுக்கு அலமேத், அஸ்மாவேத், சிம்ரி பிறந்தனர். சிம்ரிக்கு மோட்சா பிறந்தார். மோட்சாவுக்கு பினேயா பிறந்தார். இவர் மகன் எரபாயா. இவர் மகன் எலையாசர். இவர் மகன் ஆட்சேல். ஆட்சேலுக்கு 6 புதல்வர்கள் இருந்தனர். அவர்கள் பெயர்களாவன அசிரிக்காம், பொக்கரு, இஸ்மயேல், செயர்யா, ஒபதியா, ஆனான். இவர்கள் ஆட்சேலின் புதல்வர்கள். தொடர்ந்து 10ஆம் பகுதியையும் வாசிக்கலாம். அரசர் சவுலின் இறப்பு. பெலிஸ்தர் இஸ்ரேலரோடு போரிட்டனர். இஸ்ரேல் பெலிஸ்தர் முன்பாக புறமுது காட்டி ஓடினர். கில்போவா மலையில் வெட்டுண்டு வீழ்ந்தனர். பெலிஸ்தர் சவுலையும் அவர் புதல்வரையும் துரத்தி பிடித்து சவுலின் புதல்வர் யோனத்தான், அபினதாபு, மல்கி சுவாம் ஆகியோரை வெட்டி வீழ்த்தினர். சவுலுக்கு எதிராக அவர்கள் கடும் போர் புரிந்தனர். வில்வீரர் அவரை கண்டு கொண்டதும் அம்புகளால் அவரை காயப்படுத்தினர். அப்பொழுது சவுல் தமது போர்க்காலன் சுமப்போனை நோக்கி, விருத்த சேதனம் மற்ற இவர்கள் என்னை ஏளனம் செய்யாதபடி உன் வாளை உருவி என்னை கொன்றுவிடு என்றார். அவருக்கும் போர்க்காலன் சுமப்போன் மிகவும் அச்சமுற்று, அவ்வாறு செய்ய மாட்டேன் என்றார். எனவே சவுல் தம் வாளை நட்டு வைத்து அதன் மேல் விழுந்தார். சவுல் இறந்ததை அவர் தம் போர்க்காலன் சுமப்போன் கண்டு அவனும் தன் வாளின் மேல் விழுந்து மடிந்தார். இவ்வாறு சவுலும் அவர் தம் புதல்வரும் மடிந்தனர். அவரோடு அவர் குடும்பம் முழுவதும் அழிந்தது. பள்ளத்தாக்கிலே குடியிருந்த இஸ்ரேலர் தங்கள் படை புறமுதுகிட்டு ஓடியதையும் சவுலும் அவர் புதல்வரும் இறந்து போனதையும் கண்டு அவர்கள் தங்கள் நகர்களை விட்டு தப்பி ஓடினர். பெலிஸ்தீர் வந்து அவற்றில் குடியினர். பெலிஸ்தீர் மடிந்தோரின் உடைமைகளை உரித்து கொள்ள மறுநாள் வந்தபொழுது சவுலும் அவர் தம் புதல்வரும் கில்போவா மலையில் கிடப்பதை கண்டனர். அவர் தம் உடைகளை உரித்து தலையை வெட்டி போர்க்கலன்களையும் எடுத்து கொண்டனர். பின்னர் தம் வழிபாட்டு சிலைகளுக்கும் முன்னும் மக்களுக்கு அந்த நற்செய்தி அறிவிக்குமாறு பெலிஸ்தர் நாடெங்கும் ஆள்களை அனுப்பி வைத்தனர். அவர் தம் போர்க்கலன்களை தங்கள் தெய்வத்தின் கோவிலில் வைத்தனர். அவரது தலையை தாகோன் கோவிலில் கட்டி தொங்க விட்டனர். பெலிஸ்தர் சவுலுக்கு செய்ததையெல்லாம் யாபேசு கிளையாது வாழ் மக்கள் அனைவரும் கேள்விவிட்டனர். அப்பொழுது அவர்கள் வலிமை மிக்கோர் அனைவரும் புறப்பட்டு சென்று சவுலின் பிணத்தையும் அவர் புதல்வர்கள் பிணங்களை எடுத்து அவற்றை யாபேசு கொண்டு சென்றனர். அங்கிருந்து ஒரு கருவாளி மரத்திற்கு அவர்கள் எலும்புகளை அடக்கம் செய்து 7 நாள் நோன்பிருந்தனர். இவ்வாறு சவுல் தம் துரோகங்களை முன்னிட்டு மடிந்தார். அவர் ஆண்டவர் கட்டளையை கடைபிடிக்காமல் அவருக்கு துரோகம் செய்தார். மேலும் இறந்தோர் ஆவியிடம் ஆலோசனை கேட்டார். ஆனால் ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்கவில்லை. ஆகையால் ஆண்டவர் அவரை சாகடித்து அவர் அரசை ஈசாயின் மகன் தாவீது கொடுத்தார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட
முதலாம் குறிப்பேடு 9 மற்றும் 10 பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதாக்களை உண்டாகட்டும். பிரியமான தொடர்ந்து தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.